Hi, welcome to PM Lectures. ஸோ இந்த பிஎம் லெக்சர்ஸ்ல நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது எம்சிக்யூ. இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எம்சிக்யூ எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரிலேட்டட் டு த தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்ன எம்சிக்யூலாம் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எ சிஸ்டம். The system என்னன்னு பார்த்தீங்கன்னா a specified region where the transfer of energy and or mass are steadied, cannot transfer of either energy, the region of constant mass and only energy is allowed, the mass transfer is across the boundary and the mass of the system is not constant. Okay, so இதோட correct answer என்ன பார்த்தீங்கன்னா A, அதாவது is a specified region where the energy and mass of the are studied. So அதுல அதான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஓகே, it is clear. So a systemத்துக்கு first answer வந்து A. Second question, a system is one which open systemனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும். So this is a system. So ஓப்பன் சிஸ்டத்துக்குள்ள மாஸ் இன் போகும், அதே மாதிரி மாஸ் அவுட் போகும், எனர்ஜி இன் அண்ட் எனர்ஜி அவுட். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அண்ட் ஒர்க் cross the boundary of the system, but mass of the working does not cross the boundary. So this is a wrong answer. Mass of the working substance cross the boundary, but heat and work does not cross. So heat and work cross ஆகுதுன்னு சொல்றாங்க, இதுவும் தப்பு. Both heat and work as well as mass of the system working substance cross the boundary of the system. So this is the correct answer. So fourth பார்த்தலாம், neither heat or work nor the mass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பான ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு ஓப்பன் சிஸ்டம் வந்து ரெண்டுமே வந்து இன்னா இருக்கும், ரெண்டுமே வந்து அவுட்டா இருக்கும். ஓகே, அண்ட் தேர்ட், இந்த ப்ரெஷர் குக்கர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ ப்ரெஷர் குக்கர் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ப்ரெஷர் குக்கர் எப்பவுமே வந்து உள்ள வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா இது வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு க்ளோசர் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம் கிடையாது, ஐசோலேட்டட் கிடையாது, நன் ஆஃப் த மென்ஷனும் கிடையாது. ஸோ ப்ரெஷர் குக்கர் இஸ் அ க்ளோசர் சிஸ்டம். And fourth question, a system in which energy can be crossed the boundary of the system but mass cannot is known. என்னது, a system which energy cross, சிஸ்டத்துல வந்து எனர்ஜி கிராஸா இருக்க போது, that is energy in and energy out அப்படின்னு சொல்லிட்டாங்க. but the mass cannot சொல்லிட்டாங்க. so mass in and mass out cannot அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ சிஸ்டம். ஸோ இது கண்டிப்பா எனர்ஜி இன் அண்ட் அவுட் வந்துட்டாலே கண்டிப்பா என்னது, 4 வந்து மாஸ் கேனாட் இன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனர்ஜி மட்டும் தான் இருக்கிறதா கண்டிப்பா இது வந்து என்னது, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே, இது வந்து ஓப்பன் சிஸ்டம் கிடையாது. ஏன், இதுல மாஸ் எந்த இன்ட்ராக்ஷனும் பண்ணல, அதனால அது வந்து ஓப்பன் சிஸ்டம் கிடையாது. ஓகே, and fifth question, which of the following is true for a closed system? So closed system na kandipa mass in and out. Closed system la mass innum kediyadu, outum kediyadu. So thappu, mass does not enter or leave the system. Mass does not enter is a correct. So mass entering can be more or less. So is thappu, none of them mentioned. So closed system na kandipa enna irukadu, mass does not enter and or leave. உள்ளேயும் போகாது, வெளியவும் வராது. mass உள்ள வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். Okay, and sixth question, which of the following is an example of the closed system? So closed systemத்துக்கு என்ன எக்ஸாம்பிள், பாய்லர்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாய்லர் இருக்கு, ஆனா கண்டிப்பா அதுல வாட்டர் இன் போகும், ஸ்டீம் வெளியே வரும். ஓகே, அதே மாதிரி இது வந்து ஃபியூவல் உள்ள இருக்கும், அதே மாதிரி ஃபியூவல் வந்து ஃப்ளூ கேஸ் வந்து வெளியே போகும். ஸோ கண்டிப்பா வந்து மாஸ் உள்ள இருக்கு, வெளியே போகுது. ஓகே, க்ளோஸ்டு சிஸ்டம். சாரி, ஸோ பாய்லர் பார்த்தீங்கன்னா, பாய்லரில் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மாஸ் இன்னும் போயிட்டு வரனால இது வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர்ங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இது இஸ் அன் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸரில் வந்து நம்ம என்ன கொடுப்போம், ஏர் இன் கொடுப்போம், வெளியே வரும்போது ஏர் அவுட் வரப்போகுது. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கு கொடுப்போம். ஸோ டெஃபினட்டாக இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம் தான், க்ளோஸ்டு சிஸ்டம் கிடையாது. அண்ட் ஐசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா, ஐசி இன்ஜின் என்ன கொடுப்பீங்க நீங்கள், இதுதான் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க ஃபியூவல் பிளஸ் ஏர் கொடுப்பீங்க, இந்த பக்கம் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் போகும்.
ஸோ இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பா 3 இல்லாதனா கண்டிப்பா பாம் கலோரிமீட்டர் தான் இதோட ஆன்சர். ஸோ பாம் கலோரிமீட்டர் எப்படி இருக்குன்னா, உள்ள ஃபியூவல வச்சு இன்சைட் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அத பர்ன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்கு வந்து பாம் கலோரிமீட்டர் தான் ரைட் ஆன்சர். And seventh one, which one of the following is true for the macroscopic process? So macroscopic process na enna? So macroscopic na romba broad ah padikkiradhu, romba finite particle padikka maatom. So answer paakalam. The certain quantity of matter is considered without taking account events occurring in the molecular level. Okay. So take the events occurring the molecular level. நம்ம என்ன பண்றோம், வித்தவுட் நம்ம வந்து மாலிகுலர் லெவல்ல பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஆன்சர். மீதி ஆன்சர் செக் பண்ணிடலாம். யூஸ் இன் த ஸ்டடி ஆஃப் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக் சொல்லிட்டாலே அது வந்து மைக்ரோ. ஸோ இந்த ஆன்சர் வந்து ராங். லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டிஸ்கிரைப் த சிஸ்டம். ஸோ மேக்ரோஸ்கோபிக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள் நமக்கு தேவை கிடையாது. வெரி ஸ்மால் குவான்டிட்டி இருந்தாலே போதும். அது வந்து குன்சன் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். Okay, the properties are defined for the each molecules individually. ஒவ்வொரு மாலிகுலையும் நம்ம ஸ்டடி பண்ணணும் அவசியம் கிடையாது மேக்ரோஸ்கோபிக்கு. ஸோ the quantity of matter மட்டும் படிச்சாலே போதும். நம்ம மாலிகுலர் லெவலுக்கு அக்கௌண்ட்டுக்கு என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்க வேணாம். ஸோ இதோட ரைட் ஆன்சர் வந்து ஏ தான். ஓகே, அந்த 8th question, which of the following is an intensive property of the thermodynamic system? ஸோ பாத்தீங்க, இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டாலே அதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இன்டென்சிவ் இஸ் a independent. ஓகே, ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ மாஸ் கிடையாது, வால்யூம் கிடையாது. ஏன்னா வால்யூம்ல இருந்து டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா மாசை பொறுத்து தான் இருக்கு. என்தால்பி டோட்டலா மாசை பொறுத்தா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து டென்சிட்டி தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இந்த என்தால்பிக்கு பதிலாக ஸ்பெசிபிக் என்தால்பின்னு கொடுத்திருந்தாங்கன்னா தட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த வால்யூமும் ஸ்பெசிபிக் வால்யூம்னு கொடுத்தாங்கன்னா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது வெறும் வால்யூம் அண்ட் என்தால்பி கொடுத்தனால இது கண்டிப்பா வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ டென்சிட்டி மட்டும் தான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Ninth, which of the following is a point function? Point function important gate question also. Point function ங்கிறது heat and work வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா is a path function. So temperature மட்டும்தான் point function. So இது none of the above wrong. Okay, இது மட்டும்தான் right. இது வந்து point function. Okay. So 10th question, heat and work already படிச்சாச்சு. Point function கிடையாது, system propertiesum கிடையாது. So path function தான் இதோட right answer. Heat and work வந்து point function, intensive propertyயும் கிடையாது. இது property கிடையாது. Okay. 11th question, quasi-static process. So quasi-static process, infinitesimally slow process. The right answer, அது வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். quasi-static வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். And experience thermodynamic equilibrium at every small point. அப்ப thermodynamic equilibrium, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து பாயிண்ட் நம்பர் 2க்கு போறோம். இந்த பாயிண்ட் நம்பர் 2க்கு போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். சட்டை வெரி ஸ்மால் பாயிண்ட். ஸோ இதுவும் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரிவர்சபிள். அதே மாதிரி என்ன பண்ணலாம், 2 to 1க்கும் இது ரிவர்சபிளா சேம் பாத்லயே வரும். ஸோ டோட்டலா ஆல் ஆஃப் தி அபவ். குவாசிடேட்டிங்கிறது ஆல் ஆஃப் தி அபவ்வும் ஆன்சர். ஓகே. When two bodies are in thermal equilibrium with the third body, that are also thermal equilibrium. So three bodies on the thermal equilibrium சொல்லிட்டாங்க with each other. The statement is called, கண்ண மூடிட்டு சொல்லலாம், this is 0th law of thermodynamics. ஓகே, டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கூடிய லா வந்து பாத்தீங்கன்னா 0th law தான். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ 0th lawல வந்து பாத்தீங்கன்னா 3 ஈக்குலிபிரியம் இருக்கும். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா கிடையாது, செகண்ட் லா கிடையாது, கெல்வின் பிளாக்ஸும் கிடையாது. 13th question, the measurement of thermodynamic property is known as the temperature is based on. நான் ஆல்ரெடி போன கொஸ்டின்ல சொல்லிட்டேன், தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி இருக்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும். அது கண்டிப்பா வந்து என்னது, 0th law of thermodynamics மட்டும் தான் பண்ண முடியும், மூணு எதுவுமே கிடையாது. ஓகே, the property does not depend on the mass of the system. மாஸ் பொறுத்து கிடையாதுன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, மாஸ் நாட் டிபெண்டன்ட்னா அதுக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். டஸ் நாட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, a system is an gap equilibrium if there are also unbalanced forces with the system or between the system and the surrounding. So இது வந்து சிஸ்டம், இது வந்து சரௌண்டிங், இது ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் என்ன ஈக்குலிபிரியம் இருக்கும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா நமக்கு என்ன இருக்கும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எதுல ரிலேட்டட் இருக்கு, தெர்மல் கிடையாது, கெமிக்கல் கிடையாது,
மெக்கானிக்கல்ல மட்டும்தான் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும்? ஸோ மேபி ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கலாம், அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கலாம். இப்போதைக்கு மேஜரா ப்ரெஷர் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருந்தா அது வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். நோ அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் இருந்தா தான் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். ஸோ நன் ஆஃப் த எபோவ் கிடையாது. Dash is the form of energy that is transferred between the system and surrounding due to the temperature difference. Temperature differenceனால என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? அது கண்டிப்பா ஹீட் எனர்ஜியா தான் இருக்கும். ஒர்க் கிடையாது, கைனடிக் எனர்ஜி கிடையாது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கிடையாது. டெம்பரேச்சர் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆனா அது வந்து கண்டிப்பா ஹீட் தான். ஓகே. அண்ட் 17th கொஸ்டின், ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டர்பைன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ டர்பைன். டர்பைனுக்குள்ள என்ன போகுது? ஒரு ஸ்டீம் போகுது. டர்பைனுக்கு வெளியில ஸ்டீம் வெளியே வருது. ஸோ டர்பைனுக்குள்ள ஸ்டீம் போயிட்டு வரனால என்ன ஆகும்? நமக்கு இங்க வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட். இது வந்து ஒர்க் அவுட். ஸோ இதுதான் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் வந்து நமக்கு வெளியே வந்ததுன்னா அது கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் கிடையாது, ஜீரோ கிடையாது, வேரியஸ் அக்கார்டிங் சிச்சுவேஷனும் கிடையாது. ஒன்லி இஸ் அ பாசிட்டிவ். ஒர்க் வெளியே வந்தா அது பாசிட்டிவ். ஓகே. And work is already நிறைய தடவை பார்த்தாச்சு. work is a point function. work is a point function. cyclic integrals of a property. cyclic integralனா என்ன? cyclicனா இது வந்து integral. cyclicங்கிறது நம்ம cyclic integral போட்டாச்சு. any property என்ன பண்ணலாம்? any cyclic integral any property integral வந்துட்டாலே அந்த differential வரணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் dv அப்படின்னு சொல்லலாம். அப்ப dv is equal to 0. இது அதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சைக்கிளிக் இன்டெகிரல்ல எந்த ப்ராப்பர்ட்டி வந்தாலுமே நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 0 தான். ஓகே. அதுக்கு வந்து 1 கிடையாது, இன்ஃபினிட்டி வேல்யூ கிடையாது, நன் ஆஃப் த எபோவ் கிடையாது. ஓகே. எந்த இன்ஃபினிட்டி ப்ராப்பர்ட்டி எடுத்தாலுமே இன்டெகிரல் டிடி பிரஷர் எடுத்தீங்கனாலும் இஸ் 0. ஓகே. And question number 20, work done in a quasi-static process. quasi-static processல work done எப்படி இருக்கும்? work done சொல்லிட்டாலும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், path டிஃபைன் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஓகே. So dependent on path, independent of path, depends only on the initial and final state. initial and final state கொடுத்துருக்கனால கண்டிப்பா இது கிடையாது. அது இல்லாதனால none of the mentioned இது கிடையாது. அப்ப path followed, depend on path, independent on path பார்த்தீங்கன்னா work வந்து கண்டிப்பா depend on path தான், independent கிடையாது. ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதர் கொஸ்டின்ஸ் ஆன MCQ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PM லெக்சர்ஸ்.